பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். நான் உங்களோடு பேசி வருகிறேன். எப்பத்தா அல்லது எஃபத்தா, திறக்கப்படுவாய் என்று. ஆண்டவர் எந்தெந்த காரியங்களை திறக்கிறவர்? ஐயா, வழிகளை திறக்கிறவர், தடைகளை உடைத்தெறிகிறவர். அது மட்டுமல்ல, அவர் சொன்னது எதை பார்த்து சொன்னாரா? மார்க் 7:34 அடிப்படையில் தான் பேசி வருகிறேன். அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எஃபத்தா என்றார். ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார்? ஐயா, வானத்திலிருந்து தான், பரத்திலிருந்து தான் என்ன செய்யணும்? நமக்கு ஜெயம் வர வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3 வாசிங்க பார்க்கலாம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அல்லேலூயா. அப்படியே எல்லாரும் அந்த மத்தேயு 3:16 எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாம் சொல்லுங்களா? அசைவாடும் எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே, எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, நீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, பரலோகத்தினிலே பரத்தை தேற்றினீரே, பரலோகத்தினிலே பரத்தை தேற்றினீரே, என்னையும் தேற்றி ஆற்றிட வாரும் இந்த வேளையிலே, என்னையும் தேற்றி ஆற்றிட வாரும் இந்த வேளையிலே, ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஐயா, எல்லாம் எடுத்திருப்பீங்க. திரும்ப வாசிக்கலாமா? மத்தேயு 3:16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று. யார்கிட்ட ஞானஸ்நானம் பெற்றாரு? யோவான் ஸ்நானன் இடத்துல. ஏன்னா அவருக்கு சொல்லி இருந்தார், யோவான்ட்ட சொல்லி இருந்தார். என்ன சொல்லி இருந்தாரு? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அது அவர் சொன்னது.
ஆனா பிதாவானவர் யோவானை அனுப்பினவர் சொல்லி இருந்தார். என்ன சொல்லியிருந்தார்? ஒரு இடத்துல வரும்போது யார் மேல் இந்த பரிசுத்த ஆவி இறங்குகிறதோ, யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, யார் மேலே அந்த ஆவி இறங்குகிறதோ அதை நீ பார்க்கிறாயோ அவரே நீ எதிர்பார்த்த அந்த மேசையா என்று சொல்லப்பட்டிருந்தது. ஏன்னா அவரிடத்துல எல்லாரும் ஞானஸ்நானம் கொடுக்க பெற்ற வந்தாங்க, இயேசு வந்தார். ஆனால் அவனுக்கு எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொருத்தருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவோ பார்த்துக்கிட்டே இருப்பான். யார் மேலே அந்த ஆவி வந்து தங்குகிறது? இயேசு கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். வானம் திறக்கப்படும் போது நமக்கு அந்த பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறது. ஏன்னா அந்த பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் போது நமக்கு எப்படி இருக்கும்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலே, யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் எனக்கு சாட்சியா நிக்கணும். அந்த வானம் நமக்கு திறக்கப்பட வேண்டும். அதனாலதான் அவர் வானத்தை பார்த்து அண்ணாண்டு சொன்னவர். ஏன்னா அவர் யாரு? ஜீவ அப்பமல்லோ, கிறிஸ்துவின் சிறு சரீரமல்லோ. இல்லையா? நாம எல்லா பந்தியிலையும் பாடுறோம், கர்த்தரில் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரில் பந்தியில் வா, கர்த்தரில் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரில் வா. காரணமாய் நின்ற பூரணமாக கர்த்தரில் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரில் பந்தியில் வா, கர்த்தரில் பந்தியில் வா. அந்த அன்பில் விருந்துல பாடுறோம், ஐயா அந்த ஜீவ அப்பம் வானத்திலிருந்து, நானே நல்ல அப்பம். ஐயா அவர் தான் இந்த பூமியிலே வானத்திலிருந்து அனுப்பப்பட்டு வந்தவர். அதனால்தான் வானத்தை அண்ணாந்து பார்த்து தம்முடைய பிதாவிடத்தில் சொல்லுகிறார், திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும். எனக்கு அன்பானவர்களே, வானம் அவருக்காக திறக்கப்பட்டது. இன்றைக்கு உனக்கு எனக்கும் ஞானஸ்நானம் எடுக்கும்போது வானம் திறக்கப்படுகிறது. ஆதியாகமம் 49:25 படி அந்த வானம் திறக்கப்பட்டாச்சுன்னா அங்கே என்ன ஆசீர்வாதம் யாக்கோபு சொல்ற அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கும் போது, ஆதியாகமம் 49:25 பாருங்க, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களையும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். 3 விதமான ஆசீர்வாதம் இருக்கிறது. என்னென்ன ஆசீர்வாதம்? முதல்ல வாசிங்க. அவர் வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்கள். ஏன்னா அந்த நன்மைகள் எல்லாம் எங்க இருந்து தான் வரணும்? பரத்திலிருந்து. ஞானம். ஏன்னா ஏசாயா 33:6 என்ன வாசிக்கிறோம்? ஏசாயா 33ஆம் அதிகாரம் பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். அதன் பொக்கிஷம் அங்கிருந்தா உனக்கு பொக்கிஷம் வரணும், ஞானம். எனக்கு அன்பானவர்களே, அந்த வானத்தை திறக்கும் போதுதான் அந்த பரிசுத்தாவி நம்ம மேல வரும். அந்த பரிசுத்தாவி வந்துருச்சுன்னா, அந்த தேற்றரவான நமக்குள்ள வந்துட்டாருன்னா நாம் எந்த விதத்திலும் சோர்ந்து போகவே மாட்டோம். அதனால தான் அந்த காலத்தில் பாடுவாங்க கீர்த்தனையில, ஆவியை அருளும் எனக்காகுயிர் கொடுத்த வானத்தின் அரசே, ஆவியை அருளும் நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, பிள்ளை பெற்ற
நலமல்லவோ முகலி முகம் காணவில்லையல்லவோ ஒன்று நெஞ்சம் பிள்ளை பெற்ற நலமல்லவோ ஆவியை அருளும் பெற்றார் என்ன காலுயிர் கொடுத்த வானத்தின் அரசே ஆவியை அருளும் பெற்றார் பாவிக்கு ஆவி கண்ணியத்து சேகம் பரம சந்தோஷம் நீடிய சாந்தம் பாவிக்கு ஆவி கண்ணியத்து சேகம் பரம சந்தோஷம் நீடிய சாந்தம் தேவ சமாதான துணையம் விட விசுவாசம் சிறிதெனவில்லை ஆவியை அருளும் பெற்றார் என்ன காலுயிர் கொடுத்த வானத்தின் அரசே ஆவியை அருளும் பெற்றார் தீபத்துக்கிண்டை சீக்கிரம் போற்றும் திரியறியாமலே ஈட்டிய ஏற்றும் தீபத்துக்கிண்டை சீக்கிரம் போற்றும் திரியறியாமலே ஈட்டிய ஏற்றும் பாவமோகத்தை விலக்கிடுவாரும் பரிசுத்த வரம் தந்த குறைகளை மீறும் ஆவியை அருளும் பெற்றார் என்ன காலுயிர் கொடுத்த வானத்தின் அரசே ஆவியை அருளும் பெற்றார். ஐயா, வானம் திறக்கப்படும் போதுதான் நம்ம ஞானஸ்நானம் வரும்போது அந்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். சில நேரத்தில் அந்த பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல வந்துருச்சுன்னா நாம எங்க போனாலும் எப்படி நிக்கலாம்? சாட்சியா நிக்கலாம். அது மட்டுமல்ல, வானம் திறக்கப்படும் போது ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அங்கே சொல்லுகிறார் 49:25 என்னென்ன சொன்னார்? அவர் வானத்தில் உயர வானத்திலே உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் வானத்தில் உண்டாகிற ஆசீர்வாதங்களினாலும் கீழே கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஆழத்திலிருந்து பூமியை தண்ணீரின் மேல் பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதம் 136 பார்க்கிறோம். நம்ம காலு கீழே அந்த ஆசீர்வாதத்தை எண்ணற்ற ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆழத்துல தோண்டி தான் நம்ம கழுத்துல அப்படியே கல்யாணத்துக்கு வச்சுக்கிறோமே தங்கம், அதை எப்படி தோண்டி எடுக்கிறான்? மண்ணோட விளைஞ்சி எடுக்க அந்த ஆசீர்வாதத்தை தேடி எடுக்கிறான். இரும்பு தாதுக்கள் எல்லாம் எங்க இருக்கு? இந்த மண்ணில் தான் இருக்குங்க. அதனாலதான் உயர வானத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள், அது மட்டுமல்ல கீழே ஆழத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்கள். எல்லாம் கற்பத்தை அடைக்கிறவர் யாரு? யாக்கோபு சொல்றாரு ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்திலே, ராகேல் அதாவது தன் சகோதரியாகிய லேயாள் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபிட்ட கேட்கிறா, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். நான் அதான் செத்து போகின்றிருப்பேன். ஏன்னா பிள்ளை கொடுக்கிறது என்ன மனுஷன் கையிலயா இருக்கு? வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். சில நேரத்தில் ஆண்டவர் அடைக்கிறது எதுக்கு தெரியுமா? அந்நாளின் கற்பத்தை யார் அடைச்சிருந்தா? கர்த்தர் அடைச்சிருந்தா. எதுக்கு தெரியுமா? ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை பெறணும், அதுக்கு தான் அடைச்சி வச்சிருந்தார். அத்தனை நிந்தைகளும் வரும்போது அவர் திறக்கிற நேரத்தில் திறப்பார். கற்பத்தை திறக்கிறவர் அவர். என மலடியை பிள்ளைத்தாட்சி ஆக்குகிறவர், பிரசவிக்க பண்ணுகிறவர். கற்பத்தின் கனி கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம் என்று சங்கீதம் 127:4 சொல்லுகிறது. ஏசாயா 66:9 சொல்லுகிறது, பிரசவிக்க பண்ணுகிற நான், மலடியை பிள்ளைத்தாட்சி ஆக்குகிற நான் என்று பல வார்த்தைகளை பார்க்கிறோம். அவர் ஸ்தனங்களுக்குரிய ஆசீர்வாதமும் கற்பங்களுக்குரிய ஆசீர்வாதமும் அவர்கிட்ட தாங்க இருக்கு. வானத்தை திறக்கணும். அந்த வானத்தை திறந்தா இன்னொரு காரியம் உண்டு. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. வானத்திலிருந்து என்ன? 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால் வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஏன்னா அப்போஸ்தலர் 7:56 பார்க்கிறோம், ஸ்தேவான் அந்த தரிசனத்தை பார்க்கிறான். எல்லாரும் அவனை சுத்தி கல்லெறியறாங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். தரிசனம் தர வேண்டும் ஏசையா, தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என் மேல் கரிசனை உள்ளவர் நீரே ஐயா. பாவ உலகில் என் வாழ்வோ கொஞ்சம், குறிக்கும் உலகில் வந்தால் தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என் மேல் கரிசனை உள்ளவர் நீரே ஐயா. பாவ உலகில் வாழ்கிற நாட்கள் கொஞ்சம், அதுல தேவ தரிசனங்களை பார்க்க வேண்டும். யோவான் 1:51 என்ன வாசிக்கிறோம்? அங்கே ஒரு தரிசனத்தை பார்க்கிறோம். பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள். வானம் திறக்கப்படும் போதுதான் பரிசுத்த ஆவி வரும். அந்த பரிசுத்த ஆவி நம்மிடத்துல வரும்போதுதான் வானத்தில் உயர்வுள்ள ஆசீர்வாதங்கள், கீழே உள்ள ஆசீர்வாதங்கள், ஸ்தனங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் வரும். அது மட்டுமல்ல, வானம் திறக்கப்படும் போதுதான் தரிசனங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த தரிசனங்கள் உடனே கூட நிறைவேறாம போகலாம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லவே சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், தாமதிப்பதில்லை. எசேக்கியேலுக்கு எங்க வந்தாரு? கேபார் நதியண்டையில சிறைப்பட்டவர்களுடைய நடுவில் இருக்கும்போது வானங்கள் திறக்கப்பட்டது. ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் கொஞ்சம் அதிகாரத்தை கொடுத்தார். யாருக்கு? எலியாவுக்கு. வானத்தை திடீர்னு அடைச்சிக்கலாம், திடீர்னு என்ன செய்யலாம்? திறந்துக்கலாம். அவருக்கு சாவியை கொஞ்சம் கொடுத்தாரு. ஏன்னா அவர் சொன்னார், நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். ஆனால் அவன் சொன்னா, என் வார்த்தை இல்லாம இப்போ ஒரு சொட்டு மழை கூட என்ன செய்யக்கூடாது, பெய்யக்கூடாது. உடனே பெய்யல. கர்மேல் பர்வதத்தில் ஏறி தன் முகத்தை முழங்கால் தரைவிட குனிஞ்சு ஜெபம் பண்ணா, மழை கொட்டி தீர்த்தது. எனக்கு அன்பானவர்களே, வானம் திறக்கப்பட வேண்டும். அங்கிருந்து தான் ஞானம் வரணும், அங்கிருந்து தான் அறிவு வரணும். ஞானம் விளைகிற இடம் எது நமக்கு தெரியாது. யோபு 28:12 வாசிக்கிறோம், ஞானம் கண்டெடுக்கப்படுகிற இடம் எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. அதன் விலை மனுஷனுக்கு தெரியுமா? தெரியாது. ஞானத்துக்கு விலை கொடுத்து வாங்கிட முடியாது. இன்னைக்கு வேணா பட்டத்தை விலை கொடுத்து வாங்கலாம். எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும் 2 பட்டம் வாங்கி தொங்க விட்டுக்கலாம். ஆனா ஞானம் என்பது யார்கிட்ட இருந்து வரணும்? அவ்வளவுதான். தேற்றிடுமே உள்ளங்களை தேற்றரபாளனே, ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினார், அசைவாடும் ஆவியே தூய்மையும் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையும் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும், இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, பலத்தின் மேல் பலனடைய பலத்தின் ஆவியே, ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினார், அசைவாடும் ஆவியே தூய்மையும் ஆவியே, சம்பந்தைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, எங்கள் இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப
ஞானத்தின் ஆவி அவர் தான் தரணும். அதனாலதான் வானத்திலிருந்து தேவன் தரிசனமாகி சாலமோனுக்கு கேட்டார். 1 ராஜாக்கள் 3:5 நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். ராத்திரியில சொப்பனத்துல தரிசனமாகி கேட்டார். அவன் விரும்பினதை விட கேட்டதை விட கேளாததையும் கர்த்தர் கொடுத்தார். ஏன்னா இன்றைக்கு ஆசீர்வதிப்பதற்கு வானத்தை திறக்க வேண்டும். ஏன்னா வானத்துல தான் எண்ணற்ற ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தெரியணும். ஏசாயா 55:10-11 பார்க்கிறோம். வானத்தில் இருந்து மாரியும் உறைந்த மழையும். ஏசாயா 55:10-11 மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் அப்படியே போகாம பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே அவருடைய வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் திறக்கப்படுவாய் என்று சொல்லி வந்துச்சுன்னா கண்டிப்பா திறக்கத்தான் செய்யும். இன்றைக்கு எந்தெந்த காரியத்தில் அடைப்பு இருக்க, ஒருவேளை உங்க வீட்டில் கற்பத்தில் அடைப்பு இருக்கலாம். 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, ஐயா 15 வருஷம் ஆச்சு, என் பிள்ளைக்கு கற்பம் அடைக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் திறப்பார். ஆனா நீ சொல்லி பார்க்கணும். அதே வார்த்தையை சொல்லிப்பார். அந்த வானத்தை அண்ணாந்து பார்த்தவர் சொன்னாரே எப்பத்தா என்றாரே. இன்றைக்கு நீ சொல்லிப்பார், திறக்கப்படுவாயாக. அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவர்களுக்குள்ள அடையாளம் என்ன? மார்க் 16:17 சர்ப்பங்களை எடுக்கலாம், தேள்களை மிதிக்கலாம், சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்வதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ சந்தேகப்படாம சமுத்திரத்தை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா கூட அப்படியே ஆகும். ஆனா அதுக்கு தேவை கடுகளவு விசுவாசம். ஆனா நமக்குள்ள அந்த வானம் திறக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்திருக்கோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம். எத்தனை பேருக்கு அந்த வானம் திறக்கப்பட்டிருக்கு? அந்தந்த ஆசீர்வாதங்கள் கிடைச்சிருக்கு. இதுவரைக்கும் அடைக்கப்பட்டிருந்தா இல்லைக்கு கர்த்தர் உங்களுக்கு திறப்பார். ஆனால் நீ விசுவாசிக்கிறியா? திறந்த வாசலை வைக்கிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். இன்றைக்கு ஒன்றை பார்த்து என்ன பார்த்து சொன்னார்? எப்பத்தா. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க. இன்னும் என்னென்ன ஆண்டவர் திறப்பாருங்கிறத சொல்லி வர வரிசையாக கேட்டுக்கிட்டே வாங்க. அநேக காரியங்கள் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அவரால் ஆகாதது ஒன்றில்லை. எது நீ முடியாதுன்னு நினைக்கிறியோ அதை முடிய வைக்கிற தேவன். அவர் முடிய வைக்கிறதே அதை எப்படியாவது குலைச்சிடணும். ஆதாமை கொண்டு ஆசீர்வாதமா வச்சார் ஏதேன்ல. ஆனா ஏதேனை பூட்டி வெளியே தள்ளணுங்கிறது சத்துருடைய தீர்மானம். ஆனா அவன் எவ்வளவு தீர்மானம் எடுத்தாலும் அடைத்தாலும் அவர் வழிகளை திறக்கிற தேவன். இந்த தொலைக்காட்சியில் கேட்பதோடு நிற்காம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு? தொடர்ந்து வர்றதுக்கு. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வரணும். எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அது வருவதற்காய் ஜெபியுங்கள். அந்த பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிங்க. ஒரு நாளைக்கு 4000 வச்சா 30 நாளைக்கு கணக்கு போட்டு பாருங்க. அத்தனை தேவை சந்திக்கப்படும். இதுக்கு ரெக்கார்டிங் எடுக்கணும், மற்ற காரியங்கள் இருக்கிறது. இது மத்தியில் பார்வையற்ற மக்கள் சபையை நடத்தணும். எனக்கு அன்பார்களே, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி தாராளமாக எழுதி அனுப்புங்க. சில நேரங்கள் பார்வையற்ற மக்கள் இறந்தா கூட சொந்தக்காரனுக்கு மனசு வர மாட்டேங்குது. அது கூட சபையிலேருந்து தான் செய்கிறோம். எப்படி வருஷத்துக்கு ஒரு 2-3 வந்துடுது. இதற்காக ஒரு ஃபண்டையும் எப்போதும் வைத்து வருகிறோம். நீங்களும் ஒருவேளை அதில் ஏவப்பட்டால் இந்த காரியத்தில் உதான பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. அது எப்படின்னு கேட்பீங்க? நீங்கள் கொடுக்குற ஒரு 10-30-40 பேர் சேரும்போது அதை அப்படியே டெபாசிட்டில் வச்சுருப்போம். எதுக்குன்னா அதில் வரக்கூடிய இதை எடுத்து அப்படியே அந்த ஈமக்கிரியைக்கு செய்வதற்கு. நீங்களும் கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். ஆனால் திரும்ப சொல்லுவேன், கட்டாயமல்ல, விசனமாயல்ல. எப்படி தொடர்பு கொள்ள? இந்த ஃபோன் நம்பரை பாருங்கள், அதில் கூகுள் பே, ஃபோன்பே எல்லாம் இருக்குது. இல்லை என்கிட்ட கேளுங்க, சொல்கிறேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் எப்பவும் எழுதி அனுப்புங்க. நான் ஜெபிக்க காத்திருக்கிறேன். இப்பவும் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். வானத்தை திறக்கிற தேவன், அன்றைக்கு அண்ணாந்து பார்த்து எப்பத்தா என்று சொன்னீரே. வானத்தில் செல்வங்கள், ஆழத்தில் உள்ள செல்வங்கள், ஸ்தனங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அடைப்புகளை மாற்றி
திறந்து வைப்பீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை. இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட், இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழை. நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.